நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இனிமே தாங்க நம்ம ராஜேஸ்வரியோட ஆட்டம் அழிவுக்கு ஆரம்பத்துக்கு வந்துருச்சுங்க. ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க மல்லியை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போக சொல்றாங்க. ஆனா அந்த ஓனர் ஐயா இருந்து, மல்லி உனக்கு என்ன தோணுதா செய்யுமா, இது உன் வீடுமா, உன் வீட்டுல நீ இருக்கும்போது உன்னை யாரனா வந்து இந்த மாதிரி சொன்னா உனக்கு எப்படி இருக்கும், அந்த கோவத்தை காட்டுமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாக்கணுமே ராஜேஸ்வரி பிடிச்சி ஏறுன்னு ஏறாங்க. மல்லி ஏண்டி நான் எங்க போனாலும் பின்னாடியே வால் பிடிச்சின்னு வந்து என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குனே வந்துன்னு இருக்கியா, நீ எல்லாம் மனசை பெருமை தானே, கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொன்ன உனக்கு எதுவுமே இல்லையா வாழ்க்கையில, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாரே கேள்வி கேட்கறாங்க. என்ன பண்றது ஏது சொல்றது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழிக்கிறாங்க ஒரு பக்கம். ஐயோ என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க, இன்ஸ்டால் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காம அப்படியே முழிக்கிறாங்க. பித திருவிழா காணாம போன மாதிரியே முதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதா சாமி, நம்ம வாழ்க்கை இப்படி ஒரு பக்கம் நடக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கஷ்டத்துல போயின்னு இருக்குங்க. சரி போனது போச்சு ஆனதாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இப்படியே விட்டா வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா இப்படியே விட்டா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் தூரம் எல்லாமே எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கிக்கணும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பார்த்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்த ஒரு முடிவு எடுத்தாகணும். அது போல தான் நம்ம மல்லி இருந்து தவட மேலே அடிச்சிடறாங்க, கோக்கியம் பிடிச்சிடறாங்க. ராஜேஸ்வரிக்கு அப்படியே பயம் விட்டுறது ஒரு பக்கம். இதுக்கு மேலே எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டேன்னா உன்னை என்ன பண்ணுன்னே சொல்லிட்டு தெரியாது, உன் வாழ்க்கை என்னவோ அதை நீ பார்த்துன்னு போயேன், அதான் என்கிட்ட அந்த சொத்தெல்லாம் திருடி எட்டு போயிட்டல, அதுக்கப்புறமும் எங்கள் வாழ்க்கையை நாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன் கங்கனை கட்டுன்னு திடுற, வேற வேலையே இல்லையா உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்ன விட்டுன்னு சொல்லிட்டு துண்டாக்கானும் துணியாக்கானு ஓடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி திரும்ப வந்தாங்களா அவங்கள திரும்ப அடிச்சு ஓட விடுவாங்க. யாருமே அவங்கள சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தில் தாங்கிறாங்க ஒரு பக்கம் ராஜேஸ்வரி மேல. அவ பண்ற ஒவ்வொரு விஷயம் இரிட்டேட் ஆகுதுங்க ஒரு பக்கம். ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியல, ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இரிட்டேட்டா தான் பண்ணிருக்காங்க. சரி எவ்வளவோ ஒரு பக்கம் வாழ்க்கையில நம்ம கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த லெவலுக்கு ஒரு பக்கம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவங்க இருந்த குடும்பத்தோட சூழ்நிலை எல்லாமே பிடிச்சி சின்ன குழந்தையா இருந்தாலும் எவ்வளோ பக்குவமாக அழகாக எடுத்து நடக்குதுங்க. கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இப்போ வந்து ஃபீஸ் கட்டணும், எக்ஸ்ட்ரா இன்னும் 20,000 கேட்குறாங்க. வீட்டில் சொன்னேன், வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் இனிமேல் அந்த ஸ்கூல் போக மாட்டேன், அந்த ஸ்கூல் ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க, எனக்கு ஸ்கூல் போகிறதுக்கே பிடிக்கல, எனக்கு அந்த ஸ்கூலை விட இந்த ஸ்கூல் போகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இருந்தேன்னு அப்படியே சும்மா அழகாக அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி புண்படாத மாதிரி நடந்துக்கிறாங்க. மல்லி ஒரு பக்கம் அவங்க கூட பேச மாட்டேன் அப்புறம்னு சொல்லிட்டு மூஞ்சை தூக்கின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்றாங்க. கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் மல்லிக்கு விஷயம் தெரிய வருது, வெண்பா இதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற விஷயம். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மெச்சூரிட்டியே இருக்கே வெண்பா, என்ன அவ்வளோ அந்த அளவுக்கு ஒன்று அப்பாவை பிடிக்குமா, அப்பாவை மட்டும் இல்லைம்மா உங்களையும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும், நீங்கள் எதுவும் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல, நாம் எவ்வளோதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் நமக்கான ஒரு நிரந்தர சந்தோஷம் எதனா ஒரு வாழ்க்கையில கிடைக்கும். அதனால பொறுத்து இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா. நான் இத்தனை நாள் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே அது மாதிரி நடக்கக்கூடாது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பக்குவமாக அழகாக சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இருந்தாலும் வியப்பாகவும் இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பரவாயில்ல மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தோணுது. சரி போனது போயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, இதுக்கப்புறம் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஆவலாக காத்துன்னு இருப்போம். அது மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரியும் நடக்கலாம் அந்த மாதிரியும் நடக்கலாம். அதனால எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பொறுத்து இருந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆகணும். சரி போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபத்தோட உச்சியில் இருக்காரு. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெண்பா மேலே தான் ஃபுல் கோபமாக இருக்காங்க. என் பேச்சவே கேட்க மாட்டேன்றா, அவர் அப்பா சாணத்தில் என் பேச்சு எதானே கேட்குறாளோ, என்னை மதிக்கிறதே இல்லை, அவளுக்கு சுத்தமாக கொழுப்புட்டு போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் இருக்காங்க. ஆனால் வெண்பா பண்ணுறது எல்லாமே குடும்பத்தோட நல்லதுக்குன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரிய வரப்போகுது. அந்த சமயத்தில் ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோம்லோ, சின்ன குழந்தை கூட இவ்வளோ பொறுப்பாக இருக்குது, நாம வந்து புரிஞ்சிக்காம ஒரு பக்கம் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற ஒரு தருணம் வரும். அந்த தருணத்தில் அவங்களோட தப்பு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லாமே ஒரு பக்கம் மாறதான் போகுது. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி பிரச்சனைக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிரச்சனைக்கு வருவாங்க. அவங்க வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பாய்.